Hello friends, welcome to bedsheet. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது plain kushka empty biryani எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இதுக்கு முதல்ல ஒரு ஸ்பெஷல் மசாலா நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் நெய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 3 பச்சை மிளகாய், 8 ல இருந்து 10 வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கம்பல்சரி சின்ன வெங்காயம் தான். ஒரு கை புதினா இலை, ஒரு கை கொத்தமல்லி இலை. இது ரெண்டும் போட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. ஃப்ரெஷ்ஷா இருக்க இஞ்சி பூண்டா இருந்தா 10 பல்லு பூண்டு, ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மசாலால தான் நம்ம இதுதான் மெயின் பேஸ். இதை வச்சு தான் நம்ம plain kushka empty பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினோடனே ஆற வச்சு அரைக்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து குக்கரில் ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, கல்பாசி, அன்னாசி பூ, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா நைஸாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கக்கூடாது, நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் இது கூட ஒரே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதுவும் சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மஞ்சிரணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இது 3 தான் இதுக்கு மசாலா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வதங்கினோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு மசாலா அரைச்சோம்ல, அதை இது கூட சேர்க்குறோம். அந்த மசாலா நீங்கள் கம்பல்சரி இதை செஞ்சு போட்டிங்கன்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டே ரொம்ப புதுவிதமாக இருக்கும். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எப்போ நீங்கள் பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணாலும் அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரைஸ் ஒன்றோடு ஒன்றா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 3/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. அப்போ ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு முதல்ல வெறும் ரைஸாக போட்டு இதில் கிண்டணும். இந்த மாதிரி கிண்டுனால இது ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கி ஆகாமல் நல்லா பொல பொலன்னு ஆறுனாலும் சாதம் உங்களுக்கு ஆறிடுச்சுனாலும் நல்லா பொல பொலப்பாக இருக்கும். மெயினான டிப் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த அரை மணி நேரம் ஊற வைக்கிறதையும் மறந்துடாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ரைஸ்லையும் செய்யலாம். இதுக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ்னால் 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். நார்மல் ரைஸாக இருந்தால் 1:2. 1 கப் அரிசினா 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு கல் உப்பு லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சு வெயிட் போடக்கூடாது. மூடி வச்சு இப்போ லேசாக ஆவி வந்துருச்சு. ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு 2 விசில் நல்லா விடுங்க. விட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். 2 விசில் வந்துருச்சு. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான கமகமன் நல்லா திறந்தோடனே சூப்பர் அரோமாவாக இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா மசாலா எல்லா சைடும் நமக்கு அப்போ தான் நல்லா பரவும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சூடோடு இருக்குது. நம்ம ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணால் சோறு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரை டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு நெய் போட்டோம். ரைஸ்க்கு எப்பயுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செய்கிறீங்கன்னா லாஸ்ட்டாக அதுக்கு மேலே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் இல்லைனா 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு ஃபுல்லாக அப்படியே அந்த கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சோறு சாப்பிட்ற வரைக்கும் நல்லா ரைஸ் பார்த்திங்கன்னா கமன்னு இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான plain kushka empty பிரியாணி தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ என் பையனோட லஞ்ச் பாக்ஸில் நான் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நிறைய ரெசிபி செய்யணும் அப்படின்னீங்கன்னா நம்ம சேனல் bedsheet சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து பயனடைங்க.